ஒரே அறிவிப்பில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போய்விட்ட நிலையில் வங்கி பரிமாற்றத்தையே பெரிதும் நம்பியிருக்கும் சிறு குறு தொழிற்சாலைகளின் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் சிறு குறு தொழில்துறையினர் சந்திக்கும் பாதிப்பை இப்போது பார்க்கலாம். சென்னையில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சிறு குறு தொழிற்சாலைகள் அதிக அளவு இழப்பை சந்தித்தன. அந்த பாதிப்பிலிருந்தே இன்னமும் கிண்டி தொழிற்பேட்டை முழுமையாக மீண்டு வராத சூழலில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாததாக்கிய பிரதமரின் அறிவிப்பு வங்கி பரிவர்த்தனையை பெரிதும் நம்பியுள்ள தங்களை பாதித்துள்ளதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். மேஜர் அமௌண்ட்டு மந்த்லி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அமௌண்ட் நான் வாங்கணும். இப்போ எனக்கு மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை சர்வீஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வீல் மாற்றணும். இப்போ கிரைண்டிங் வீல் மாற்றணும். அந்த மாதிரி ஆகப்பட்ட டெக்னிக்கல் இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு இப்போ 100 ருபீஸ் வாங்குறது, 200 ருபீஸ் வாங்குறது, இல்லை 700 ருபீஸ் அந்த ரேட்டில் வாங்குறது எல்லாமே நான் எதுவுமே மாற்ற முடியல. 1000 ருபீஸ் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க, 500 ருபீஸ் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் 100 ருபீஸே நான் சடனாக போட்டதுனால எல்லாத்துக்கும் 100 ருபீஸ் நான் வச்சிருக்க முடியாது. ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்க முடியல, இது பண்ண முடியல, டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. அதனால் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் இருக்கும். எல்லா கம்பெனியும் எல்லா சிறு தொழில் பண்ணுறவங்க, பெரிய லெவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டம்தான். சப்ளைலாம் ஸ்பேர்ஸ் வெளியே கொடுக்குறோம், இன்னொரு ப்ராசஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ அந்த சப்ளையருக்கு அங்கே பேமெண்ட்டு கொடுக்கணும். அவங்களும் இமீடியட்டாக கொடுக்க முடியல. ஸோ அங்கெல்லாம் அவங்ககிட்ட இந்த ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு ப்ராப்பராக அந்த டயத்துக்கு வராமல் கொஞ்சம் ட்ரபிள் இந்த வீக்கில் அந்த ட்ரபிள் ஆகுது. மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்பேர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது அந்த டோட்டல் ப்ரொடக்ஷனை பாதிக்கும். ஸோ அதை வெளியே போய் வாங்கிறதுக்கு இந்த பணம் கையில் வராததுனால அதை கிரெடிட் சொல்லியும் வாங்க முடியல. இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அவசரமாக ஒரு சாமான் வாங்கணும், ஒரு 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா வாங்கணுன்னா அது உடனே இது பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும்கிட்ட இருக்கிறதே 500 ரூபா தான் ஜாஸ்தி புழக்கத்தில் இருக்குது. யார்கிட்டையுமே 100 ரூபா இருக்காது. எல்லாருமே 500 ரூபா கொண்டு போய் கொடுக்கும்போது வாங்க மாட்டாங்கும்போது, வாங்கலைங்கும்போது they are not able to do that particular work immediately. It is only a temporary phenomena. உற்பத்தி செய்த பொருட்களை அனுப்புதல் பெறுதல் என எந்த பணிக்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுப்பதால் தொழில்துறையினரின் சரக்கு வர்த்தகம் முழுவதுமாக முடங்கியுள்ளது. இவர்களை நம்பியுள்ள வாகன ஓட்டிகள், சுமை தூக்குபவர்கள் போன்ற தினக்கூலி தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளதோடு வருமானத்தையும் இழந்துள்ளனர். நமக்கு டெய்லி கூலி கொடுக்க முடியல, வண்டி சர்வீஸ் பண்ண முடியல, லோக்கல் டெலிவரி பண்ண முடியல. இதனால் நிறைய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிருக்கு. வண்டி ஆல்ட் ஆகுது, டிரைவர் பேட்டா கொடுக்க முடியல, அது மாதிரிலாம் ப்ராப்ளம். மாதம் சம்பளம் கிடையாது மேடம், தினக்கூலி தான் மேடம். தினக்கூலி போது இப்போ நான் 2 நாளாக நிற்கிறேங்க லோடு இல்லாமல். ஏன் லோடு இல்லைனாக்கா பார்ட்டிங்க யாருமே அமௌண்ட்டு போட்டு அந்த சரக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியல. இங்கேருந்து சென்னை பார்ட்டி பெங்களூருக்கு அமௌண்ட் போட்டால் தான் பெங்களூர் பார்ட்டி சரக்கு அனுப்புவாங்க. அப்படி அமௌண்ட்டு போட்டால் தான் அங்கே சரக்கு புக் பண்ணால் எங்களுக்கு லோட் ஆகும். நாங்கள் டர்ன் ஆகுனா எங்களுக்கு தின பேட்டா வாங்கிடுவோம். இப்போ 3 நாளாக எங்கள் பேட்டா வாங்க முடியாமல் இங்கே அவஸ்தைப்பட்டுருக்கோம். கேட்க போனால் ஆஃபீஸில் 500 ரூபாய் தான் வருது. அதை பற்றி ஆஃபீஸில் எதுவும் கேட்க முடியல. இது இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சாப்பாட்டுக்கு போனால் 50 ரூபா தான் ஆகுது. 50 ரூபாய்க்கு 450 ரூபாய் கொடுக்க மாட்றாங்க. அதனால் எல்லாமே அதை மிஸ் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் வீட்டுக்கும் போயிட்டு குடும்பத்துக்கும் பணம் போய் சேர முடியல. இந்த 4 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வங்கிகளில் பல மணி நேரம் காத்திருந்தாலும் சிறு தொகையே கைக்கு வருவதால் கூலி கொடுப்பதா, உதிரி பொருட்கள் வாங்குவதா, தேங்கிய சரக்குகளை அனுப்ப முயற்சிப்பதா என்ற குழப்பம் சிறு குறு தொழில்துறையினரிடையே நிலவுகிறது. உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனிகள், அப்புறம் பார்சல் சர்வீஸ், இது எல்லாமே வேலை இல்லாமல் அவங்களோட உற்பத்தியும் முடங்கி இருக்குது. அது போக தொழிலாளர்களுக்கு தினக்கூலி கொடுக்குறதும் வார சம்பளம் கொடுக்குறதும் முழுக்கவே தடைப்பட்டிருக்கு. அதனால் அவங்களோட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. சொல்லப்போனால் முழுக்க வங்கி பரிவர்த்தனைகளை நம்பி இருக்கிற சிறு குறு தொழில்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை 1 மாதம் கழித்து தான் அனுமானிக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் இளமதி.